அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வாவல் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது, மசாலா எப்படி பெரட்டுறதுன்றதை பார்க்கலாம். வாவல் மீன் வாங்கி கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கேன். அண்ட் குழம்புக்கு கொஞ்சோண்டு பொடி மீன், பெரிய நெத்திலையும் சங்கரா மீனும் வாங்கி அது கொஞ்சம் வச்சுருக்கேன். தண்ணி வடிய வச்சுருக்க மீனில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள் அது ஒரு 3 ஸ்பூன். நான் வீட்டு மிளகாத்தூள்னால 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் சக்தி மிளகாத்தூளாக இருந்தால் 1.5 ஸ்பூன் போடுங்க போதும். மிளகு சீரகம் அரைச்சி வச்சுருக்க பொடி, அது கொஞ்சம் உப்பு தேவையான அளவு, அவ்வளோதாங்க. வேறு எதுவுமே நான் போட மாட்டேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பேட்டிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு புளிப்புக்காக ரொம்ப சேர்க்காதீங்க, ஒரு அரை பழமே போதும். நான் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ மீன் வாங்கியிருக்கேன். அதையும் புளிஞ்சு நல்லா பெரட்டி ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அது நல்லா மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும். ஸோ நம்ம அதுக்குள்ளே மீன் குழம்பு வச்சிடலாம். மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்றது பார்க்கலாம். ஒரு கைப்பிடி தேங்காய், நறுக்கின தேங்காய் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், 3லேருந்து 4 தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. இது மாதிரி. அண்ட் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நான் நல்லெண்ணெய் ஊற்றி செய்வேன் எப்போவுமே. மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். அண்ட் கொஞ்சோண்டு கடலெண்ணெய். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நல்லெண்ணெயில் சூப்பராக இருக்கும். கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே சும்மா 2 விரலில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இப்படி போடுங்க போதும், ரொம்ப போடாதீங்க. அண்ட் இது வெடித்ததும் நறுக்கி வச்சுருக்க கொஞ்சம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை நல்லா ஒரு உள்ளங்கை அளவுக்கு எடுத்து போட்டுக்கோங்க. நான் சொல்கிறது ஒரு 5லேருந்து 7 பேர் சாப்பிடலாம் இந்த மீன் குழம்பு. நல்லா வதக்கிக்கோங்க. லைட்டாக கலர் மாறின உடனே தனி மிளகாத்தூள் நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். சக்தி மிளகாத்தூளாக இருந்தால் 1.5 ஸ்பூன் போடுறோம். நறுக்குன தக்காளி, மிளகாத்தூள் போட்ட உடனே நறுக்குன தக்காளி நான் ஒரு 4 தக்காளி போட்டிருக்கேங்க, சின்ன தக்காளியாக. அதையும் போட்டு தேவையான அளவுக்கு உப்பு, எப்போவுமே உப்பு அந்த குழம்புக்கு தேவையானதை போட்டுக்கணும். அண்ட் மிளகாத்தூள், இது குழம்பு மிளகா பொடிமாங்க, கூட்டு பொடிமாங்க. இது நான் வீட்டில் அரைச்சி எப்பவுமே வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அது ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுது இருக்குன்னு அதையும் சேர்த்து நல்லா கலந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணி ஊற்றாதீங்க, ஏன்னா நம்ம நிறைய சேர்க்க வேண்டியதுலாம் இருக்குது. ஸோ இதில் நான் எப்போவுமே மீன் குழம்புல கொஞ்சம் முருங்கைக்காவும் இல்லைன்னா வெண்டைக்காய் ஏதாச்சும் ஒன்று சேர்ப்பேன். அண்ட் இன்றைக்கி முருங்கைக்காய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் முருங்கைக்காவும் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த ஸ்டேஜில் முருங்கைக்காவும் பச்சை மிளகாயும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு ஸ்லோவிலே கொதி விட்டுருக்கேன். அண்ட் எல்லாமே வெந்துடுச்சு. இப்போது புளி சேர்க்கணும்ல, புளி சேர்க்குறேன். நிறைய பேர் மீன் குழம்புல மாங்காய் சேர்ப்பீங்க. ஸோ மாங்காய் சேர்க்குறவங்க கொஞ்சோன்னு புளியை கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா மாங்காய் இருக்க புளிப்பு இறங்கும் நல்லா. இப்போ நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மூடி கொதிக்க வச்சு இந்த மாதிரி இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம மீன் சேர்க்குறோம். கழுவி தண்ணி வடியெல்லாம் வச்சுருக்க மீனை சேர்த்துட்டு வாவல் மண்டையும் இதில் நான் போட்டுட்டு இதுக்கப்புறம் தண்ணியோ எதுவுமே சேர்க்கக்கூடாது, அவ்வளோதாங்க. மீன் போட்டு 5 நிமிஷம் ஸ்லோலேயே மூடி வச்சுட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் திரிஞ்சு இந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதாங்க. செம்மையான மீன் குழம்பு ரெடி. நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.